இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோல சாண்ட்ராவும் விக்கல் விக்ரமுக்கு நடுவில் ஒரு டஃப் போயிட்டு இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ்ல முடிஞ்ச விஷயம் தான். ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா சரியான சண்டை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தான் உண்மை. ஏன்னா பயங்கரமான ஒரு பீஸ்ட் மோட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா பார்வதி சாண்ட்ரா இவங்க தான். அதாவது உங்களுக்கு ஃபன்னு தானே கேட்டீங்க. 2 நாளா சாம்பார் ஸ்குவாட் வந்து எந்த ஃபன்னுமே பண்ணல, இதுக்கப்புறம் பாடுறா ஃபன்னு நாங்க பண்றோம், அந்த ஃபன்னை பார்த்து நீங்களே தெரிச்சு ஓட போறீங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். கனி சாண்ட்ரா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும். நடுவில் திவ்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி இவங்க எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனியோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி திவ்யா அதுக்கப்புறம் பார்வதி சாண்ட்ரா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்குள்ள ஒரு டஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருந்தாலும் கனி பக்கம் நியாயமே இருந்தாலும் அவங்க துண்டா மாட்டிக்கிட்டாங்க ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு தெரியல. மேபி பேருக்காக ஊருக்காக அன்னை தெரசான்ற ஒரு நேமுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதில் வந்து துண்டா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு எபிசோடுக்கான செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமும் சாண்ட்ராவும் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி லைவ்ல முடிஞ்ச விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோட்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கேட்கறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கனிக்கு சாண்ட்ராக்கு இவங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சினாரியோ நடந்தது. ஸோ இந்த சண்டை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமுக்கு இவங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுல, அது ஏன்னா நேத்துலேருந்தே அவங்களுக்கு சமகான் இருக்கு. ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரம் இவங்க டீம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஃபன் அவங்களை வெறுப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபன்னா அவங்கள அதே மாதிரி நானும் திருப்பி வெறுப்பேற்றுறேன், அவங்க எப்படி நம்ம நக்கலா இது பண்றாங்களோ அதே மாதிரி நக்கலை நானும் மார்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. ஸோ வாண்டடா பார்த்தீங்கன்னா போட்டு கலாய்க்கிறதா நினைச்சிக்கிட்டு பயங்கரமா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்வதியும் அதே மோடுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி வியானா எல்லாருமே அந்த மோட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமா ஓடுது. 2 பேரும், அதாவது இந்த டீம் வந்து 5 பேரை பிரிக்கும் போது நான் என்ன சொன்னேன், இந்த சாம்பார் ஸ்குவாட் தான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஸ்குவாடா இருக்க போகுது. ஏன்னா இதுங்களை இந்த ஸ்குவாட்ல இருக்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபன்னுன்ற ஒரு விஷயம் என்னதான் நீங்க எப்படி சொல்றது, எப்படி தான் படிச்சு சொன்னாலும் சுத்தமா புரியாது அப்படின்றது அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதுல இருக்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி. வியானா வந்து கிரிஞ்சில் வந்து டாப், அதே மாதிரி கனி அப்புறம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன்ல இவங்க 2 பேரும் டாப். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி அதுக்கப்புறம் திவ்யா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்தறதுல டாப். ஸோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல டாப்பா இருக்காங்க. ஆனால் யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபன்னுன்ற ஒரு விஷயம் மட்டும் வரவே வராது. சோ அப்படிப்பட்ட இந்த 5 பேரையும் ஒன்னு சேர்க்கும் போதே நான் நினைச்சேன் இது வந்து விளங்காது, இந்த டீம் தாண்டா ஒரு சம்பவம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிகிற கடைசி நாளில் வந்து சம்பவத்தை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் சிறப்பான சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கனி வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு சொன்னல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது இந்த டீம் எல்லாம் ஒரு மாதிரி பண்றாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம அந்த முடிவுல இருந்து மாறிட்டோம், ஓகே. ஸோ அந்த மாறிட்ட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் கனி அதை டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து பாயிண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. அதாவது நீங்க எல்லாம் பண்றது வந்து தப்பு, ஒரு டாஸ்க் இந்த மாதிரி கெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சம பாயிண்ட் கனி வைக்கிறதுக்கு உண்மையிலே கனிக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கனிக்கு ஒரு ஆப்பு இருக்கு. இந்த இடத்துல திவ்யா தான் இந்த பாயிண்ட் எடுத்தாங்க. ஸோ திவ்யா இப்பதான் லைவ்ல முடிஞ்சது. திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஓகேக்கா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லை, நம்ம டீமா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம், அதுல உடன்பாடு இல்லை, அதெல்லாம் ஓகே, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அது என்ன பண்ணிருக்கணும், நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தானே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு வச்சு இதை பாருங்க நம்ம எடுத்த டிசிஷன்ல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் விளைக்கிறேன், நான் அவங்க கேட்கற டிஷ்ஷை செஞ்சு தான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும்ல. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நம்மளுக்குள்ள வந்துருக்கும்ல, அதுக்கப்புறம் ஒரு உடன்பாடு ஒன்று வந்துருக்கும்ல. ஸோ நீங்க பாட்டுன்னு பொதுவாக போயிட்டு இந்த மாதிரி நான் அவங்க சொல்றதெல்லாம் செய்ய போறேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க சொல்ல செஞ்சு கொடுக்கறதா என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப என்ன நீங்க பண்ண நினைக்கிறீங்க? ஒன்னு டீம் ஒர்க்னா எல்லாரும் கருத்து வேறுபாடும் வந்து டீம் ஒர்க் பார்க்கணும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு விருப்பம் மாற்று கருத்து இருக்குன்னா அது வந்து சபையில் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நம்மளை கூப்பிட்டு வச்சு டீமா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு அந்த டீம் டிஸ்கஷன்ல எதுவும் முடிவு கிடைக்கல, அதுக்கப்புறம் நீங்க ஒரு புரட்சி பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆனா டீம் டிஸ்கஷனே வைக்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி இங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாயிண்ட்டை போட்டாங்க. கனி வந்து பயங்கரமாக லாக் ஆகிட்டாங்க, மூஞ்சி மாறிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களே ஏதோ பாயிண்ட்டை போடுறாங்க, என்னடா இது நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தா அதே பாயிண்ட்டை வச்சு நம்மளே அடிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா பார்வதி எடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம வந்து எதுவும் செஞ்சு கொடுக்கூடாது, அவங்க சொல்கிற டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்கூடாது சொல்கிறாங்களே, அது டோட்டலாக தப்பு. ஏன்னா டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத செஞ்சு தான் கொடுத்தாகணும். ஸோ அப்படின்னும் போது இவங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது டோட்டலாக தப்பு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கனி எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன். ஆனால் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாம எடுக்கிறத என்னால எப்படி பார்க்க முடியுதுன்னா கனி வந்து தனியா ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதாவது இவனுங்களாம் ஒரு மாதிரி பண்றானுங்க வில்லத்தனமா. ஸோ நம்ம இப்போ வந்து இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணனா நம்ம வந்து அன்னை தெரசாவா மாறிடுவோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி அன்பு கேங் தலைவியா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் மண்டைக்குள்ள போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் கிளியரா பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வரும்போது கூட என்ன சொன்னேன்னா இப்படிதான் நடந்திருக்கும், நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படிதாங்க நடந்திருக்கு. அதாவது இந்த வம்பு கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டஃபா போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றதை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லை, அவங்க சொல்றது நியாயமும் இல்லை.
இல்லை. ஸோ அது நியாயம் இல்லை, அதெல்லாம் ஒரு கரெக்டான விஷயம். கனி எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டான விஷயம். ஆனால் டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணது கனி மேலே பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு கொஸ்டினாக இவங்க திவ்யா வச்சாங்கன்னா கனியால் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கல் சீக்கிரமுக்கு இவங்களுக்கு ஒரு டஃப் போயிட்டு இருக்குல்ல, இது வந்து இன்னைக்கு நாளில் வந்து ஏகப்பட்ட சண்டையை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் டீம் ஃபுல்லாகவே முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க, நம்மளும் என்ன பண்ணலாம் ஃபன்னான வகையில் திருப்பி அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாக வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்க இந்த டீம். இந்த பிக் பாஸ் சீசன் இதை பொறுத்தவரை கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன வருதோ இல்லையோ ஆக்சுவலாக ட்ரிகர் பண்ணுறதும் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக வருது. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாண்ட்ரா ஒரு பக்கம் விக்கல்ஸை மார்க் பண்ணால் விக்கல்ஸ் ஒரு பக்கம் சாண்ட்ரா மார்க் பண்ணுறாரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இப்படியே போகிறத பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தோணுது, இவங்களுக்கான டாஸ்க் வந்து கரெக்டான டாஸ்க்கை பிக் பாஸ் டிசைன் பண்ணியிருக்கணும். இந்த வீக் ஃபுல்லாக சொதப்படுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க் தான். அதாவது இந்த மாதிரி மீன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்களா அது இல்லை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவோம் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டாஸ்க் மட்டும் தான் இவங்களால பண்ண முடியும். ஏன்னா சண்டை போடுகிற டாஸ்க் தான் பேசிக்காக சொல்லலாம், சண்டை போடுகிற டாஸ்க் தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபன் டாஸ்க்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ லைவ்ல கூட பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு திருப்பி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே போட்டு தேய்கிறானுங்க இந்த விக்கல் சீக்கிரமும். அதுக்கடுத்து அந்த ரெட் டீமும் ப்ளூ டீமும் டேய் முடியலடா. அதே மாதிரி இந்த சுபிக்ஷா வாயில யாராவது ஒரு டேப் எடுத்து ஒட்டுங்க. என்னையா அந்த பொண்ணுக்கு ஐயோ இந்த எஃப்ஜே உன்னை செருப்பு கழட்டி அடிக்கணும்டா, தேவையில்லாம அந்த பொண்ணு கத்து குத்துட்டு 24 மணி நேரமா வாயை டொப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஐயோ யாராவது சொல்லி நிப்பாட்டுங்க. விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ இல்லையோ சுபிக்ஷாவை எந்திரிச்சோன்னா சுபிக்ஷா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வாயில வாத்தியம் வாசிக்காதமா, முடியல மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மியூசிக்கை கேட்டாலே மக்கள் காண்டாயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் சும்மா வாயில வாத்தியம் வாசிச்சுட்டே இருக்கு. அதாவது என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோங்களேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு போதா போல எல்லாம் இல்லை. ஆனா அங்க ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறாங்க. எனிவேஸ் அது பிக் பாஸ் அவரோட விருப்பம். ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் 1 hour ஷோல போட போறதுல இவனுங்க என்னதான் 1000 கூத்து பண்ணாலும் சரி, அவர் ஈஸியா என்ன பண்ணிடுறாரு 1 hour எபிசோட்ல இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அங்க நடந்த சண்டைகள் இருக்குல்ல, சண்டையை கட் பண்ணி நேற்று எபிசோட் பாத்தீங்களே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு கிளிப்பு கூட அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஒன்லி டாஸ்க் என்ன கொடுத்தாரோ டாஸ்க் ஆட் பண்ணாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடந்த சண்டே ஆட் பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த இது காசி பேசுவாங்க தெரியுமா, இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே. ஸோ அதுதான் நேத்திக்கான எபிசோட்லேயும் ஆட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கான எபிசோட்லையும் அதுதான் இருக்க போது. இந்த கிச்சனில் நடக்குதுல ஃபைட்டு, இந்த ஃபைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எபிசோடு இதுலேயே முடிஞ்சிடும். ஏன்னா காலையிலேயே சண்டை நடக்குது, திருப்பி இந்த சிக்கன் வந்ததுக்கப்புறம் அது சமைக்கிறதுல ஒரு சண்டை நடக்குது. ஸோ அப்படின்னும் போது இதுவே பாதி எபிசோடு முடிஞ்சிடும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வச்சு ஓட்டுருவாரு. எப்படி இருந்தாலும் இவனுங்க காலையிலேருந்து பண்ற கூத்து எதையுமே காமிக்க போறது இல்லை. ஸோ இது 1 hour எபிசோட்ல வராதுன்னு அவனுங்க கிட்ட யாராவது சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தயவு செஞ்சு அவரே போடுவார். அதாவது ஓகே ஏதோ ஒன்று பண்றானுங்க ட்ரை பண்றானுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக சுத்தமாக இல்லாத காரணத்தினால தான் அவங்களே போடல. ஸோ எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, எப்போ இந்த டாஸ்க் எப்போ முடிப்பீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இன்னையோட முடிச்சு விட்ருங்க, வெள்ளிக்கிழமை வரையும் கொண்டு போயிடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இது நீ இன்னையோடு முடிச்சு இதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 ஃபன் டாஸ்க்ன்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு இதோட தலைமொழிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சாண்ட்ரா கனி இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் போகுதுல, எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமா எஸ்கலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விக்கல் சீக்கிரமுக்கும் இந்த மாதிரி அந்த டீமுக்கும் ரெட் டீமுக்கும் எல்லோ டீமுக்கும் ஒரு ஃபைட் போகுதுல, அதுவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எஸ்கலேட் ஆகும். ஏன்னா வியானா பார்வதி இவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா விக்கல் சீக்கிரம் டீம் வந்து நம்மளை மார்க் பண்ணுவாங்க, திருப்பி நம்ம அவங்களை வந்து சிரிச்சுக்கிட்டே மார்க் பண்ணணும், அவங்களுக்கான சாப்பாடை வந்து இப்போ நம்ம டிலே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிசிஷன் வந்திருக்காங்க. பார்க்கலாம். அந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்களா, சாண்ட்ரா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமா கலாய்க்கிறதும், விக்கல் சீக்கிரம் ஒரு கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு முட்டை போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.